பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். சினிமாவில் வந்து சில பேர் வந்து ஜெயிக்கணும்னு நம்ம வந்து ரொம்ப ஆசைப்படுவோம். ஸோ அதில் முக்கியமான ஆள் வந்து ராஜமுருகன். சும்மா ஏதோ ஒரு கதையை சொன்னோம், சம்பளம் வாங்கணும் போகணுன்ட்டு இல்லாமல் ஒரு 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 இயல்போட ஒரு படம் பண்ணிகிட்ருக்க, ஒரு கருத்தோட படம் பண்ணிகிட்ருக்க இயக்குநர்கள் வந்து ரொம்ப கம்மி. இங்கே ஆல்மோஸ்ட் இங்கே உட்காந்துருக்க எல்லாருமே அந்த மாதிரி இயக்குநர்கள். ஸோ இவ்வளோ பேரும் வந்து இங்கே வந்திருக்கிறதுக்கு காரணமே ராஜமுருகனோட அந்த எழுத்து தான். இந்த படம் வந்து வட்டியும் முதலமாக அவரோட எல்லா புகழையும் பெற்றுத்தரும்னு நினைக்கிறேன். நாங்கள் படம் பார்த்துட்டோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு படம். பொதுவாக அந்த டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம வந்து அடுத்த படம் என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ணும்போது எங்கேயோ காற்றுல இருக்க ஒரு விஷயத்தை அப்படியே ரிசீவ் பண்ணி அதை வந்து கண்ணு காது மூக்கு வச்சு கேரக்டருக்கு ஒரு பேர் வச்சு உப மாந்தர்கள்லாம் வச்சு செலக்ட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி அதை ஒரு படமாக ஆக்க ட்ரை பண்ணும்போது அதை எழுதி முடிச்சோடனே பயங்கரமான ஒரு திருப்தி வரும். சரியான ஒரு கதை பண்ணுறேன் நான். ஆனால் அதை படமாக ஆக்குறதுக்கு வந்து சில பேரோட ஆமோதித்தல் தேவைப்படுதுங்க. முக்கியமாக ஒரு கதாநாயகன், ஒரு தயாரிப்பாளர். ஸோ அங்கே தான் வந்து சிக்கலே வரும். நம்ம விஷன் அவங்களுக்கு கன்வே பண்ணி அதை ஓகே வாங்குறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராசஸாக இருக்கும். அது டயர்டிங் ப்ராசஸாக வேறு இருக்கும். நம்ம வந்து உட்காந்து எழுதினப்போ இருந்த ஒரு உற்சாகமோ அதை வந்து ஒரு திரைப்படமாக நம்ம பார்த்துட்டோம். ஆனால் அதை இவங்களுக்கு புரிய வச்சு அதை வந்து கன்வெர்ட் பண்ணி ஃப்ளோருக்கு கொண்டு போகிறதுல இருக்க ஒரு டயர்ட்னஸ் இருக்குல்ல, அது வந்து பயங்கரமான ஒரு விஷயம். ஸோ அது வந்து ஒரு திரைப்படத்தில் முக்கியமான ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த கதையை இது இப்படிப்பட்ட ஒரு படமாக வரும்னு நம்பி இதுக்கு ஓகே சொன்ன சசிகுமார் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும் நம்ம எல்லாருமே. ஏன்னா ராஜமுருகனோட ப்ரீவியஸ் படம் வந்து இது எந்த மாதிரியான படம்னு சரியாக ரிசீவ் பண்ணப்படாததுனால தான் அது வந்து அந்த மாதிரி படமாக அது வராமல் போயிடுச்சு. அந்த படம் ஃபுல் ப்ராசஸ் நான் கூட இருந்தனால எனக்கு தெரியும். அதுவும் வந்து ரொம்ப ஒரிஜினலான ஒரு அருமையான ஒரு சொல்லப்பட வேண்டிய ஒரு கதை. அதை வந்து அவர் நினச்ச மாதிரி நினச்ச படமாக எடுத்திருந்தாங்கன்னா அது வந்து வேற ஒரு படமாக இருந்திருக்கும். ஸோ அதனால் அவரோட ஷான் ரோல்டன், நீரோஷா எல்லா அந்த டீம், ஏன்னா சசிகுமார் சார் அப்புறம் அந்த ஹீரோயின் எப்படி ஒரு கேரக்டரோ அதே மாதிரி தான் ஷான் ரோல்டன், நீரோஷாவும் இது ஒரு கேரக்டர் தான் இருந்திருக்காங்க. எங்கேயுமே யாருமே தனித்து தெரியவே இல்லை. ரொம்பவும் ஒரு முழுமையான ஒரு படமாக இருந்துச்சு. வேறு சொல்லணும், ரொம்ப குசும்புக்காரர் இவர். பாருங்கள் படத்தோட ட்ரெய்லரோட ஓப்பனிங் பாருங்கள். எம்எல்ஏ சொன்னாலே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா தயாரிப்பு ஒலிம்பியா பிக்சர்ஸ் வருது. என்னதான் சொல்கிறது. அண்ட் ஹீரோயின் அவங்களோட பாடி லாங்குவேஜ் அந்த ட்ரைசைக்கிள் உட்காந்து வரும்போது பார்த்துருப்பீங்க, அப்படியே வேற ஏதோ ஒரு பொண்ணு மாதிரி. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. டோட்டலாகவே இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படம். இந்த சமூகத்துக்கு வந்து ரொம்ப தேவைப்படுற ஒரு படம்னு சொல்லி பயமுறுத்திட வேண்டாம். நல்ல கமர்ஷியலான படம், நல்லா இருக்கு. ஜோக்கர் அண்ட் குக்கு அந்த வரிசையில் வந்து இது வந்து 100% இது வந்து வேற ஒரு லெவலில் இருக்க படம். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்ததாக கூப்பிட போகிற நபருக்கும் ராஜமுருகன் சாருக்கும் இருக்கிற அந்த லவ் ஸ்டோரின்றது நெவர் எண்டிங் லவ் ஸ்டோரி தான். கிட்டத்தட்ட குக்குல ஆரம்பித்த இவங்களுடைய பயணம் தொடர்ந்து இப்போ மயிலாடு வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. எச காத்தா அப்படின்ற பாடல் மூலியமாக இந்த கிட்டத்தட்ட நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் அந்த பாடல் வந்து தவிர்க்க முடியாத ஒரு பாடலாகவே மாறி இருக்கு. லிரிசிஸ்ட் யுகபாரதி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜமுருகனை பற்றி பேசினாலும் அல்லது ராஜமுருகன் என்னை பற்றி பேசினாலும் அது பெரிய காமெடியாக தான் முடியும். அதனால் இந்த விழாவுக்கு வந்திருந்து ராஜமுருகனை வாழ்த்தி அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லக்கூடிய இடத்துல தான் நான் இருக்கேன். எல்லா அனைவருக்கும் நன்றி. முதல்ல நான் என்னடா இந்த ஞானவேல் பேசும்பொழுது திடீர்னு நான் ஷாக் ஆகிட்டேன். என்ன ஷாக்குன்னா, ராஜமுருகன் எனக்கு முன்னோடி அப்படின்னாரு. 2 பேரும் ஒன்றா ஊர் பூரா சுற்றிட்டு இருந்த பசங்க திடீர்னு மேடைக்கு வந்தோடனே முன்னோடின்னு சொன்னோடனே நான் பதறி போயிட்டேன். இந்த படம் வந்து எல்லா விதத்திலும் ராஜமுருகனுக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. குறிப்பாக இந்த விழாவுக்கு நான் வந்தது வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்வதுதான். குறிப்பாக வந்து தயாரிப்பாளர் அம்பேத்துக்கு, அதற்கு பிறகு சுப்பிரமணியபுரத்துக்கு முன்னால் இருந்து இன்று வரைக்கும் அதே நேசத்தோடு, அளவு மாறினா பண்பு மாறிடும்னு சொல்லுவாங்க பொதுவாக. எந்த அளவுக்கு போனாலும் அந்த பண்பை மாற்றிக்கொள்ளாத சசிகுமாருக்கு,
அதற்கு பிறகு இந்த படத்தினுடைய இசை ஷான். ஷானோட பணியாற்றும் போது எப்படி இருக்கும் என்னங்கிறதெல்லாம் நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்டோம். அதனால் இந்த மேடையிலையும் பேசணும், இல்லைன்னா நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கிறதுனால ஷானோட இந்த பணியாற்றக்கூடிய இந்த அற்புதமான வாய்ப்பு. ஜெய்பீமில் எப்படி வந்து மண்ணிலே ஈரம் உண்டோ அதே மாதிரி இதில் ஒரு பாடல் இருக்குது. அந்த பாட்டை பற்றி ஷான் பேசும்போதோ அல்லது ராஜமுருகன் பேசும்போதோ சொல்லிவிடுவாங்க. எல்லா விதத்திலும் இந்த படம் மிகப்பெரும் வெற்றி படமாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. எல்லாரும் படம் பார்த்துட்டேன்னு சொன்னாங்க. இந்த படத்தை நான் பார்க்கல, ஏன்னா இது எழுதுறதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த கதை தெரியுங்கிறதுனால இதாக சிறந்த வெற்றி படமாக அமையும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்க வாய்ப்பில்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சேர்ந்து பயணிக்கிற சில நண்பர்கள், அந்த வரிசையில் நீங்கள் ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு நபர். அவருக்கு உண்மை சம்பவங்களை ரொம்பவே வலுவான சினிமாவாக மாற்றக்கூடிய இயக்குனர் தான் இவர். திரு தாசை ஞானவேல் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம்.